டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் ஒரு வழியாக பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வர்றதுக்கு வேண்டி மலையாளமில் போய் ஒரு டிரெக்டரை கூப்பிட்டு வந்து அவரை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டிய நிலமையில தான் தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு வழியாக ஒரு சூப்பர் படம் நமக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. படத்தோட கதையை வந்துட்டு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போயிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தவளும் தப்பும் ஒரே இடத்துல ப்ளே ஆனால் இல்லை ஒரே இடத்துல வந்து வாசிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு. அதை நீங்கள் படம் பார்க்க ஆரம்பித்து அந்த பிளாட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போதே வாவ், படம் இனிமேல் எப்படி இருந்தால் என்ன, இப்படி ஒரு பிளாட்டை யோசிச்சதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பர்சனலி ஃபீல் ஆகும். இந்த படத்தில் வந்துக்கிட்டு ஹீரோவாக வந்து ஜீவா நடிச்சிருக்காரு. வில்லனாக வந்துக்கிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பட் ஜென்சன் அவர்கள் வெறும் குடியாரனா மட்டும் இல்லாமல், ஒரு காமெடி பண்ணுறவங்களா மட்டும் இல்லாமல், இந்த படத்தில் ஒரு மாதிரியாக ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் தான் வந்து பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி காமெடியாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சீரியஸாக நடுவில் போனாலும் கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயத்த திருண்டா முடிச்சிருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அட் த எண்ட் எவ்வளோ ஃபன்னாக இந்த படத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு தேட்டரில் போய் பார்க்கணும். அந்த மொமெண்ட்லாம் நான் சத்தியமாக என்ஜாய் பண்ணேன். செம பிளாஸ்ட்டாக இருந்தது, சிரிப்பு வந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக ஃபீல் குட்டான ஒரு கிறிஸ்பான 2 hours மூவி. கண்டிப்பாக போய் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.